ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான சீஸி பொட்டேட்டோ எக் பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன்கேக் செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இதுதான், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கை ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பீலர் யூஸ் பண்ணி உருளைக்கிழங்கோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். 3 உருளைக்கிழங்கோட ஸ்கின்னுமே ரிமூவ் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுடுங்க. அப்புறம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கை சீவுறதை வச்சு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி இலச்சி வச்சுடுங்க. நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பல் சைடு நீங்கள் உருளைக்கிழங்கை சீவிடுங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு குக்காக ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு நம்ம போட்டிருக்கிறதே தெரியாது. ஸோ அதனால் இப்போ உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் இருக்கணும். ஸோ நம்ம அதனால் என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம நல்லா அந்த 3 உருளைக்கிழங்கையுமே சீவி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ தண்ணியில் போட்டுடலாம். பாருங்கள், தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறாது. அப்படியே உருளைக்கிழங்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உருளைக்கிழங்கு சீவின உடனே கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் அப்படியே உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டுருங்க. அப்புறம் உருளைக்கிழங்கை ஒரு கழுவி தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிடுங்க. தண்ணி உருளைக்கிழங்குல இருக்கவே கூடாது. ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் டவல் இல்லாட்டினா ஒரு துண்டு இதை வச்சு உருளைக்கிழங்குல தண்ணியே இல்லாமல் ட்ரையாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு குட்டியாக பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை மட்டும் நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப கூட முட்டை உடச்சி ஊற்றலாம். பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம முதலையே முட்டையை உடச்சி இந்த மாதிரி தனியாக வச்சிடலாம். அதுக்கடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம பார்த்திங்களா, நம்ம நல்லா உருளைக்கிழங்கு சீவி இருக்கோம். தண்ணியே இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை பவுலில் போட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம 2 முட்டை உடச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ 2 முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக இருக்கும். 3 உருளைக்கிழங்குக்கு 2 முட்டை மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப முட்டை லிக்விடாக இருக்கும். ஸோ கரெக்டாக 2 முட்டை கரெக்டான கண்டிஷனில் இருக்கும். ஸோ கரெக்டாக 2 முட்டை ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். ஸ்பைசிக்காக நம்ம பெப்பர், அப்புறம் டேஸ்ட்டுக்காக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. தைம் சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா பாசில் லீவ்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் தான் பெஸ்ட்டு. ஏன்னா இதில் தான் ஒட்டாது. ஸோ அதனால் நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் இல்லை பட்டர் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம முட்டையும் எக்கையும் மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த மிக்ஸிங்கை அதில் ஊற்றிடலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஒன்று போல் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க.
கொஞ்சம் சுற்றி வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா பட்டர் சேர்த்துக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். இப்போ வந்து குக் ஆகணும். ஸோ ஒன் சைடு வந்து 4 to 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிடுங்க. அதாவது வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ ஒன் சைடு குக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இப்போ அடுத்த சைடு இதை வந்து நம்ம திருப்பி போடணும். பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டையும் ஹெல்த்தி, உருளைக்கிழங்கும் ஹெல்த்தி. ஸோ நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துருக்கிற மாதிரியே தெரியாது, நல்லா குக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து நம்ம திருப்பி போட்டோம்னா இந்த சைடு வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து குக் ஆகணும். நம்ம சீஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. லைட்டாக வந்து திருப்பி போட்டுக்கோங்க 2 சைடும். இதை வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லாட்டினா வந்து நீங்கள் வந்து ஒரு டின்னராக கூட இதை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். யாருனாலும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 சைடுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா கொஞ்சம் குக் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், 2 சைடுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. சூப்பரான பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இப்போ வந்து நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பரான சீஸ் பொட்டேட்டோ எக் கேக் வந்து ரெடி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஷைடாக வந்து சாமுராய் சாஸ் இல்லாட்டினா வந்து கெட்சப் எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பரான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. பை.